அமெரிக்காவின் ஃபைசர் தடுப்பூசி குறித்து இஸ்ரேல் நடத்தியுள்ள ஆய்வில் ஃபைசர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு ஏற்பட்டுள்ள பக்க விளைவுகள் குறித்தான செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் நாட்டில் கொரோனா பரவலை தடுக்கும் விதமாக அமெரிக்காவின் ஃபைசர் தடுப்பூசி மக்களுக்கு செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த டிசம்பர் முதல் மார்ச் வரை ஃபைசர் தடுப்பூசி எடுத்துக்கொண்ட 5 மில்லியன் இஸ்ரேல் மக்களில் 275 பேருக்கு மயோகார்டிட்டிஸ் நோய், அதாவது இதயத்தில் வீக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த 275 பேரில் பெரும்பாலானோர் இளைஞர்கள் எனவும் அதுவும் 16 முதல் 30 வயதானவர்கள் எனவும் கண்டறியப்பட்டுள்ளது. இதனை அறிவித்த இஸ்ரேலின் சுகாதார அமைச்சகம் இதுகுறித்து விசாரிக்க 3 நிபுணர்கள் கொண்ட குழுவை அமைத்தது. இந்த குழு தனது விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்க அதனை இஸ்ரேலின் சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அதில் ஃபைசர் 2வது டோஸ் தடுப்பூசி பெறும் 16 முதல் 30 வயதுடைய ஆண்களிடையே மயோகார்டிட்டிஸ் தோன்றுவதற்கு தொடர்புள்ளது தெரியவந்துள்ளது. ஆய்வுகளின்படி இதுபோன்ற தொடர்பு மற்ற வயதினரை விட 16 முதல் 19 வயதுடைய ஆண்களிடையே அதிகம் காணப்பட்டது என்றும் தெரிவித்துள்ளனர். எனினும் இதயத்தில் வீக்கம் ஏற்பட்ட பெரும்பாலான நோயாளிகள் 4 நாட்களுக்கு மேல் மருத்துவமனையில் இருக்கவில்லை. அவ்வளவு விரைவாக குணமடைந்துள்ளனர். மேலும் இந்த பாதிப்பு 95% லேசானவை என வகைப்படுத்தப்பட்டுள்ளன என்று கூறியுள்ளது. இஸ்ரேலின் இந்த ஆய்வு தொடர்பாக ஃபைசர் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் மயோகார்டிட்டிஸ் நோய் தொடர்பான இஸ்ரேலிய கண்டுபிடிப்புகள் பற்றி அறிந்துள்ளோம். இந்த விவகாரம் தொடர்பாக முழுமையாக ஆய்வு செய்யப்படும். தரவுகளை மதிப்பாய்வு செய்ய ஃபைசர் நிறுவனம் இஸ்ரேலிய சுகாதார அமைச்சகத்தின் தடுப்பூசி பாதுகாப்பு துறையுடன் இணைந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. வழக்கமாக தடுப்பூசி செலுத்தப்படும் போது மக்கள் தொகையில் குறிப்பிட்ட அளவில் இந்த பாதிப்பு ஏற்படும். அந்த அளவிலேயே இஸ்ரேலிலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேலில் வழக்கத்தை விட அதிக பாதிப்பு இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. அதே நேரம் இதய வீக்கத்திற்கு தடுப்பூசிதான் முக்கிய காரணம் என இஸ்ரேல் ஆய்வில் தெளிவுபடுத்தப்படவில்லை என்பதையும் ஃபைசர் நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் தடுப்பூசி செலுத்திக் கொள்பவர்களுக்கு இலவசமாக பியர் வழங்கப்படும் என்று கவர்ச்சிகர அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வரும் ஜூலை 4ஆம் தேதி அமெரிக்க சுதந்திர தினத்திற்குள் 70% மக்களுக்கு குறைந்தபட்ச 1 டோஸ் தடுப்பூசியாவது செலுத்த வேண்டும் என்ற இலக்கை அதிபர் ஜோ பைடன் அரசு முடுக்கிவிட்டிருக்கிறது. தற்போது வரை 63% பேர் 1 டோஸ் தடுப்பூசியாவது செலுத்திக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தடுப்பூசி செலுத்த மக்களை ஊக்குவிக்க புதிய முறையை அமெரிக்க மதுபான தயாரிப்பு நிறுவனமான அன்ஹைசர்-புஷ் கையாண்டு உள்ளது. அதன்படி குறிப்பிட்ட நாளுக்குள் தடுப்பூசி இலக்கு அடையப்பட்டால் 21 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இலவசமாக பியர் வழங்குவதாக அறிவித்திருக்கிறது. அதேபோல தடுப்பூசி செலுத்திக் கொள்பவர்களின் குழந்தைகளை பார்த்துக் கொள்ள 4 முன்னணி குழந்தைகள் பராமரிப்பு நிறுவனம் முன் வந்திருக்கிறது. மேலும் நாடு முழுவதும் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் தடுப்பூசி பிரச்சாரம் மேற்கொள்கிறார்.